வணக்கம். இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு திருமண லக்னம். நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம்? நாம் இரு வீட்டாரும் சேர்ந்து பேசி அல்லது ஜோதிடரிடம் போய் லக்னம் குறித்து கொடுக்க சொல்லி, அவர் எந்த லக்னம் குறித்து கொடுக்கிறாரோ அந்த லக்னம் எந்த நட்சத்திரத்தில் வீழ்கின்றதோ அதில்தான் திருமணம் நடக்கின்றது என்று பொதுவாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த கணக்கை போட்ட பிறகு நமக்கு என்ன தெரிகிறது என்றால், இது முன்னமேயே ப்ரீடிஸ்டைன், இப்பொழுதுதான் நடக்க வேண்டும் என்று இருக்கிறது என்று தோன்றுகிறது. நாம் நினைப்பது போல் இது குறித்து நடப்பது அல்ல. இதையேத்தான் ஒருவர் இந்தியாவில் உள்ள அனைத்து நாடு கேந்திரங்களுக்கும் அவர் பயணம் செய்து அவர்களோடு அளவிலாவி பேசி டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் இது பண்ணி இறுதியாக அவர் ஒரு நாடி ஜோதிடரிடம் செல்லும் பொழுது அவர் பையன் பெயரை கேட்கின்றார். அந்த பையன் பெயரை அவர் சொல்லும்போது இவர் என்ன சொல்கின்றார்? இது நான் வைத்ததில்லை, முன்பேயே இதில் இருப்பதால் இது முன்பேயே வைத்த பெயர்தான் என்று அவர் எழுதிய புத்தகத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆக நாம் நினைப்பது நாம் தான் அதை காரியத்துக்கு முக்கியத்துவமாக இருந்து செய்து முடிக்கிறோம் என்று நினைக்கின்றோம். இன்னொன்று, எந்த ஜோதிடரிடம் போனாலும் அவர் அதே நட்சத்திரத்தான் குறித்து கொடுப்பார். அதையும் பரிசீலனை பண்ணியாகிவிட்டது. ஆக அந்த நேரத்துக்கு எது நிகழணுமோ அந்த நேரத்துக்கு அது யாரிடம் போனாலும் அந்த நட்சத்திரத்தை தான் அவர் குறித்து கொடுக்கிறார்கள். அந்த நட்சத்திரமயம் லக்னத்தில் தான் அந்த திருமணமும் நிறைவேறுகிறது. உதாரணமாக ரிஷப லக்ன ஜாதகர், லக்னம் 35 டிகிரி, சந்திரன் சிம்மத்தில் 132 டிகிரி, சூரியன் தனுசில் 265 டிகிரி, பூராட நட்சத்திரம். ஆக இந்த திருமண நிகழ்வு லக்னம் கணிக்கும் பொழுது லக்னம் ப்ளஸ் சந்திரன் மைனஸ் சூரியன். ஆக லக்னம் 35 டிகிரி, சந்திரன் 132 டிகிரி, 167 டிகிரி. 167 டிகிரியிலிருந்து 265 சூரியன் பாகையை கழிக்க முடியாது. ஆக 320 டிகிரி 167 கூட்ட 527 வரும். இந்த 527 இருந்து 265 கழிக்க 262 வரும். ஆக பூராட நட்சத்திரம். இதன் திரிகோண நட்சத்திரத்தில் தான் அவரது திருமணம் நடைபெறும். அதாவது பூரம், பரணி, இந்த திரிகோணத்தில் சூரியன் மற்ற கிரகங்கள் சுப கிரகங்கள் எல்லாம் வரும்போது தான் அந்த ஒரு நிகழ்வு நடைபெறுகின்றது. ஆக மிக எளிதாக நீங்கள் அந்த திருமண லக்னத்தை கணிக்க முடியும். எப்போதுமே நாம் கணக்கிடும் பொழுது ஒரு நட்சத்திரம் வந்ததென்றால் அது நட்சத்திர திரிகோணத்தில் தான் அந்த நிகழ்வு நிகழும். ஒருவேளை அதில் நடந்தாலும் நடக்கலாம். உதாரணம், நாம் சித்திரை நட்சத்திரம் கணக்கு வருகின்றதால் சித்திரையில் தான் அது நடக்கும் என்று நினைக்கக்கூடாது. அதன் திரிகோண நட்சத்திரமான அவிட்டத்திலேயும் அந்த நிகழ்வு நடைபெறலாம். அடுத்தது மிருக சீரசம், அங்கு இந்த சுபகரங்கள் வரும்போதும் நிறைவேறும். அதனால தான் அவர்கள் திரிகோணத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து செய்தார்கள், திரிகோண நட்சத்திரம். ஆக உங்களுக்கு இது மிக எளிமையான முறை. நீங்கள் நாம் நினைப்பது போல் இது நாம் நினைப்போன்றது அது ஆல்ரெடி அது ப்ரீடிஸ்டைன். ஆக முன்பே அது குறிக்கப்பட்டு உள்ள நாளில் தான் அது நடக்கின்றது. ஆக உங்களுக்கு இது மிக உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன.